வணக்கம் நண்பர்களே. இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள வில்வராணி என்கின்ற முருகப்பெருமான் ஆலயத்தை தான் நம்ம விசிட் பண்ணியிருக்கோம். நம்ம எக்ஸாக்டாக விழுப்புரத்துலேருந்து இப்போ திருவண்ணாமலை போகணும். திருவண்ணாமலையிலேருந்து வில்வராணி, விழுப்புரத்துலேருந்து மொத்தம் திருவண்ணாமலை ஒரு 50 கிலோமீட்டர், திருவண்ணாமலையிலிருந்து ஒரு 35 கிலோமீட்டரில் இந்த வில்வராணி என்னும் கிராமம் அமைந்துள்ளது. இங்கு சென்றால் ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் முருகன் ஆலயம், மிக 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 பழமையான ஒரு முருகன் ஆலயம். இங்கே சுயம்புவாக சுப்பிரமணிய சுவாமி எழுந்தருளி மக்களுக்கு அருள்பாலித்து வருகின்றார். இந்த ஆலயத்திற்கு 27 நட்சத்திரக்காரர்களும் 12 ராசியைச் சேர்ந்த அன்பர்களும் வணங்கி வழிபடக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முருகராக அருள்பாலித்து வருகின்றார். இங்கு வந்து வழிபடுபவர்கள் திருமண தடை, புத்திர பாக்கியம், செய்வினை கோளாறுகள், மன நிம்மதி போன்ற அனைத்து சகல சௌபாக்கியங்களையும் அருளக்கூடிய சுயம்பு சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் இது. இவ்வாலயமானது திறக்கப்படுவது காலை 6 மணி முதல் 12 மணி வரை ஆலயம் திறந்திருக்கும். அந்த நேரங்களில் சென்று வழிபடுவது சாலச் சிறந்தது. மீண்டும் 4 முதல் 6 மணி வரை ஆலயம் திறந்திருக்கும். இங்கு பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. குடிநீர் வசதி உள்ளது. மாற்றுத்திறனாளிகள் பாதை ஏறும் வழி பாதைகளும் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு வாகனமும் மலை ஏறக்கூடிய அளவில் வாகன பாதையும் தனித்துவமாக அமைக்கப்பட்டுள்ளது. மலை ஏறி முருகனை வழிபடக்கூடியவர்கள் இவ்வாலயத்திற்கு சென்று வழிபட்டு வந்தால் நல்ல காரியங்களும் நினைத்த செயல்களும் கைகூடும் என்பது ஐதீகமாக உள்ளது. ஒரு முறையேனும் இவ்வாலயத்திற்கு சென்று வருவது நல்லது என அங்குள்ள பொதுமக்களால் கூறப்படுகிறது. ஒரு சுற்றுலா பயணி நீங்கள் அப்படி என்றால் திருவண்ணாமலை, அருகில் உள்ள வில்வராணி, அதற்கடுத்து உள்ள மிக உயரமாக இருக்கும் மல்லிகார்ஜுன சுவாமிகள் திருக்கோயில் பருவதமலையில் உள்ளது. அதனையும் சென்று தரிசித்து வளம் பெறலாம். நன்றி, வணக்கம்.